அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து சேனக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அதாவது சட்டிக்கிழங்குனா நல்லா பெருசு சட்டி மாதிரி இருக்கும் உருண்டையாக. அந்த கிழங்கு வந்து இந்த மாதிரி நறுக்கி பேப்பர் போட்டு சுற்றி வச்சுருப்பாங்க. வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நமக்கு எந்த சைஸ் வேணுமோ 1/4 கிலோவோ 1/2 கிலோவோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கதை பார்த்து எடுத்துகிட்டு வரலாம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ இந்த சேனக்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து நம்ம இப்போ வறுவல் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, மீன் எப்படி வறுக்கிறோமோ அந்த டேஸ்ட்டில் நம்ம வறுக்கலாம். எப்படி வேணாலும், அதாவது எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம், இல்லை தவாவில் போட்டு ஃப்ரை பண்ணலாம், இல்லை வந்து சின்ன சின்னதாக நறுக்கிட்டு மசாலா போடலாம், கூட்டு வைக்கலாம். இதில் நிறைய ரெசிபி பண்ணலாம். இப்போ நான் வந்து நம்ம மீன் வறுக்கிற மாதிரி ஸ்டைலில் நான் வறுத்து காமிக்கிறேன். இது வந்து இப்போ அந்த பேப்பரை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஸ்லைஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். நறுக்கிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வேக வச்சு எடுத்துக்கலாம். பிரிச்சுட்டு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அந்த மாதிரி நல்லா துண்டு துண்டாக நம்ம வாழைக்காயெல்லாம் வறுப்போம் இல்லையா, அந்த மாதிரி சேப்பங்களை வறுக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் வந்து கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இது வந்து நமக்கு வறுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா மாவு போல் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ மண் அந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ நல்லா 2 தடவை 3 தடவை நல்லா கழுவி எடுத்துடணும். இது பாருங்கள், இந்த மண்ணை வந்து நீங்கள் தோட்டம் எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அதில் செடி கிடிக்கி அதெல்லாம் போடலாம். போட்டால் வந்து இந்த மண் நல்லா உரமாக இருக்கும், வேஸ்ட் பண்ணாமல். இப்போ நம்ம இதை கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஒரு கொதி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேனக்கிழங்கு நம்ம நறுக்கி கழுவி எடுத்து வச்சு இதில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கல்லுப்பு, கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். பார்த்திங்கன்னா இது நறுக்கும் போதே நமக்கு கையெல்லாம் அரிக்க ஆரம்பிக்கும். அதனால் கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம சாம்பாருக்கெலாம் புளி கரைச்சிட்டு கொஞ்சம் மிச்சம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து இல்லை ஒரு அந்த ஒரு சின்ன சுண்டக்காய் அளவு புளி கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அந்த புளிப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கையாக அரிக்காது. சில சமயம் சாப்பிடும்போது நாக்கும் அரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் எனக்கு நறுக்குனதுக்கே இந்த கையெல்லாம் அங்கே அரிக்குது. அதனால் கொஞ்சம் புளி சேர்த்து இது நல்லா ஒரு கொதி நல்லா பஞ்சு மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட சேனக்கிழங்கு வறுவலுக்கு ஒரு சின்ன மசாலா மட்டும் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன், அதாவது நான் எடுத்துருக்க அளவுக்கு வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கூட எடுத்திங்கன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அது கூட 2 பூண்டு பல், அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, 2 பூண்டு பல், சின்ன வெங்காயம் ஒரு 2 எடுத்திருக்கேன், அது சின்னதாக நறுக்கி எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 தக்காளி, ஒரு தக்காளியில் 1/4 பாகம், ஒரு 4 துண்டு போல் தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட நம்ம கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள், கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன். இதை சேர்த்து ஒரு நைஸ் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். கிழங்கு அவிஞ்சோடனே இந்த மசாலா போட்டு நம்ம பிரட்டிட்டு நம்ம எண்ணெயிலையும் வறுக்கலாம், இல்லை வானலில் போட்டு நம்ம சேப்பங்கிழங்கெல்லாம் ரோஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம். இல்லை தோசை தவாவில் போட்டு இந்த மசாலாவை பிரட்டிட்டு ஒவ்வொரு பீஸாக எடுத்து வச்சு வறுக்கலாம். இப்போ நான் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றி இந்த மசாலா வதக்கி அதில் வந்து இந்த கிழங்கு போட்டு நல்லா சுருளை வதக்கி போகிறேன். இப்போ இந்த மசாலா மட்டும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட கிழங்கு வந்து நல்லா வந்துருச்சு. பாருங்க, தண்ணி ஃபுல்லாக சுண்டிடுச்சு. இந்த கிழங்கு வந்து ரொம்ப கரண்டி வச்சு லேஸ் அப்படி பண்ணி பார்த்தா நல்லா அப்படி கட் ஆகிடும். அப்போ நமக்கு அவன் வெந்துருச்சுன்னு தெரியும். இப்போ நம்மளோட மசாலாவும் அரைச்சி ரெடியாக இருக்குது. இப்போ இந்த கிழங்குல அடியில் உப்பு போட்டதுனால மண் நிற்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை தண்ணி விட்டு நம்ம கழுவி எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்மளோட கிழங்கு வந்து நல்லா தண்ணியை எடுத்துகிட்டு பச்சை தண்ணியில் போட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளிக்கிறத பார்ப்போம். அதாவது தவாவில் போட்டு வறுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கடாயில் தான் வறுக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு சும்மா ஒரு 2-3 சோம்பு வாசத்துக்கு நம்ம அரைச்சிருக்கோம், இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனில் ஒரு 5-6 சோம்பு சேர்த்தாச்சு. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம இந்த மசாலா கொட்டி நல்லா வதக்கிக்கலாம். தாளிக்கிறது போடணும்னு அவசியம் இல்லை, சரி 2 சோம்பு இருக்கட்டுமேனு போட்டேன். இப்போ நம்மளோட கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசம் போட்டு வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு பத்தாமல் இருக்குது, நான் கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கி வரட்டும். நம்மளோட மசாலா வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் பச்சை வாசம் போயிடுச்சு. இந்த மீன் வறுக்கிற மாதிரியே நல்லா அந்த பூண்டு சோம்போட வாசம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட இந்த கிழங்கு இதை போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் இந்த மசாலாவை பரட்டிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்புறம் கூட நீங்கள் சவாலை கூட போட்டுக்கலாம். அன்றைக்கி கடாயிலே போட்டேன். நல்லா பரட்டி விட்டு கொஞ்சம் நல்லா சுருளை வர வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரையாக வரைக்கும் பரட்டி வச்சுக்கலாம். இது மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்து வரணும். போட்ட மசாலா வந்து நல்லா போட்டாகி அப்படி நல்லா ஒரு மாதிரி சிறந்த நல்லா வரணும். உருளைக்கிழங்குலாம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம். வீடு ஃபுல்லாக அப்படி மீன் வாசம் மாதிரி அடிக்குது. புரட்டாசி மாதம் விரதம் நம்ம வந்து மீன் மாதிரி இன்றைக்கி நம்ம சேனக்கிழங்கு வறுத்தாச்சு. நல்லா கொஞ்சம் சூடாக வெந்துடணும். இப்போ நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வேக வச்சாச்சு. அதனால் கொஞ்சம் கிழங்கு வந்து இதில் வேகாது. முதல்ல நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் மாதிரி பண்ணுங்கள்.
அப்போ தான் உங்களுக்கு கிழங்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல ஒரு கலர் பாருங்கள். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து முறுமுறுன்னு ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் உங்களுக்கு ரொம்ப முறுமுறு இருந்தால் பிடிக்காது, அதனால் நான் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டேன். நீங்கள் இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா அரிசி மாவு ஏதோ மேலே போட்டு கிளச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு இன்னும் முறுமுறுன்னு பிடிக்கும். உங்களுக்கு கிளறாமல் விட்டுட்டோம்னா அடியில் பிடிச்சிட்டே வரும். நல்லா சூப்பரான நம்மளோட சேனக்கிழங்கு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.